Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் வந்து அதாவது ஒரு வருஷமும் நம்ம மெடிக்கல் செக்கப் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம், அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு எந்திர லைஃப்பில் வாழும் போது நம்மளோட கனவுகளுக்காகவும் நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம எப்படியாவது ஒரு நல்ல வீடு கட்டணும், நல்ல இடம் வாங்கணும், இந்தமாரி ஒரு கனவுகளுக்காக நம்ம வந்து ஒரு வேலைக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போகிறோம். ஒரு பிஸ்னஸ் மேன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். இந்தமாரி போகும்போது ஒரு சில பேர் வந்து தான் உடம்பை பற்றி கவலையே படுறது கிடையாது. அதாவது நம்ம உடம்புல வந்து அதாவது பர் டே வந்து நம்ம 70 கலோரின்ஸ் பேர்ன் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் எந்த விதமான ஒர்க் அவுட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் நம்ம கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வேலை பார்க்கக்கூடிய இன்றைக்கி வாழ்வியல் முறையை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து உடல் உழைப்போட ஒரு உழைப்பு இருந்தது, அதனால் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த உடல் உழைப்புங்கிறதோட மூளைக்கு அதிகமான ஒரு உழைப்பும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் நம்ம ஒரு வாழ்வியல் முறையை வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால் வந்து நிறைய நோய்களும் நம்மளை தாக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதாவது இந்தமாரி விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோஆக்டிவாக எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெடிக்கல் செக்கப் ஒரு மனிதனுக்கும் அவசியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த காசு சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருந்தாலும், ஆனால் உன்னோட சொத்துங்கிறது உன்னோட உடம்பு தான். உன்னோட உடம்பு தான் ஒரு மிகப்பெரிய கோயில். அதை சுத்தமாக வச்சுக்கோ, அதில் உள்ள பிரச்சனைகளை நீ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. அப்போ நீ வாழ்ந்தால் தான் எதுவுமே மற்றவங்களுக்கும், அதாவது ஒரு மனிதனை சுற்றி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள், அதாவது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிரை சுற்றி எத்தனை பேர் அழுவாங்க. அதாவது அதனால தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருப்பாங்க, நம்ம நல்ல மனிதர்களை சம்பாரித்தா கடைசி காலத்தில் நம்மளை ஒரு 4 பேர்னாவது நம்ம சாகும் போது பின்னாடி வருவான் அப்படிம்பாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு சுயநல உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்ரி இயர் கண்டிப்பாக எல்லோரும் வந்து 1 year ஒன்ஸ் மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள். அந்த மெடிக்கல் செக்கப்பில் உங்களுக்கு நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன்ப்பா, நான் எதுக்குப்பா மெடிக்கல் செக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன், இது மெடிக்கல் செக்கப் பண்ணால் இதில் வந்து வேரியேஷன் ஆகும், அதை பார்த்து நான் பயப்படணும், அதனால் வந்து நிறைய பேர் மெடிக்கல் செக்கப்பே பண்ணுறது கிடையாது. இது வந்து இன்க்ளூடிங் மீ. அதாவது நானே கொஞ்ச நாள் மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணாமல் இருந்தேன். அதாவது 3 years 4 years பேக்கு ஒரு ட்ரைக்ளிசரைடு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதனால் ஒரு சிம்டம்ஸ் வந்து பேக் போன் வந்து பெயினாக இருந்தது. அப்போ வந்து என்னடா இது மெடிக்கலுக்கு போனால் ட்ரைக்ளிசரைடில் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் ட்ரைக்ளிசரைடில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், இது வந்து ஹார்ட் அட்டாக்குக்கே வழி வகுத்துரும், கொலஸ்ட்ராலால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நார்மலாக கூகுளில், ஏன்னா நம்ம ஐடியில் இருக்கிறதால கூகுளில் அடித்து பார்த்தே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதால ஒரு பயம் வந்துச்சு. அப்புறமேல் தான் நான் முடிவு பண்ணேன், இந்த ட்ரைக்ளிசரைடு வந்தோடனே நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ், அதாவது நமக்கு கிடைக்கிற இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஜூஸ், நான் கொஞ்சம் என்னென்னா ஜூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக குடிப்பேன், சாக்லேட்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. நம்ம கம்ப்யூட்டரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், திடீர்னு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகுதுன்னா இந்தமாரி ஜூஸு சாக்லேட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்டதால கூட இந்த ட்ரைக்ளிசரைடு வந்திருக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன சாப்பிட்ணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதால டயட்டில் இருந்து நல்லா வாக்கிங் பண்ண சல்லுன்னு வந்து ட்ரைக்ளிசரைடு வந்து ஒரு 1 year 2 year பேக்கே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப்டர் வந்து ஒரு 4-5 yearsக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பவும் வந்து இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக கேஸ்ட்ரிக் ட்ரபிளால் இப்போ போயிட்டு வந்தோம் வில்கின்ஸில். அந்த மெடிக்கல் சென்டர் போனோன்னே டெஸ்ட் எடுத்த பிறகு தான் தெரிஞ்சது HDL LDL நல்லாயிருக்கு. அதாவது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. பேட் கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக இருக்குது, ஆனால் குட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரோட வேரியேஷன் நம்ம இதோட கண்டினியூட்டியாக நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம பார்ப்போம். சுகர் வந்து 109 இருந்தது, அதாவது ப்ரீ டயபெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 100க்கு மேலே போயிட்டுனாலே அந்த இன்சுலினை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது சுகர் கொஞ்சம் ஒரு 9 பாயிண்ட் அதிகமாகிடுச்சுனாலே அது வந்து நமக்கு இந்தமாரி ஒரு மெடிக்கல் செக்கப் எடுக்கும்போது தான் நம்ம உடம்புல வந்து என்னென்ன விஷயங்கள் வேரியேஷன் ஆகுது, அதுக்கு தகுந்தாப்பில் ஃபுட் எடுக்கணுங்கிறது நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன். அதாவது வருமுன் காப்பது ப்ரோஆக்டிவ், அதெல்லாம் வந்து வருமுன் காப்பதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்தால் தான் நமக்கு வந்து இன்னொரு நம்மளை நம்பி பசங்க இருக்காங்க, நம்மளை நம்பி
ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு வரைபடத்தை பெருசாக்க முடியும். அதாவது லைஃப் ஸ்பேனுங்கிறது வந்து நம்ம மனிதனோட லைஃப் ஸ்பேன் நம்ம சொல்ல போனால் அந்த காலத்தில் 80 வயசு வரை இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து 70 60 குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஒரு விஷயத்தில் உண்மையான விஷயம். காலம்பரை எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம், அதே வந்து காலம்பரை நீங்கள் சாப்பிடும் போது குறைஞ்சது ஒரு இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா ஒரு வெள்ளை அதாவது ஒரு முட்டை நாள் சேர்த்துங்க. முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன் அது உங்களுக்கு நல்லது. அதேமாரி மதியான டயத்தில் ரைஸை வந்து கம்மி பண்ணணும். இந்த தம்மா துண்டு தான் எடுக்கணும். ஒரு கை அளவு இருந்தாலே போதும் ரைஸு. நைட்டில் வந்து ஓரளவு சாப்பிட்லாம். அதுவும் கொஞ்சம் லிமிட்டேஷனாக கொஞ்சம் ரைஸோ இல்லை கொஞ்சம் வந்து கார்போஹைட்ரேட்டோ அப்புறம் கொஞ்சம் முட்டை இதுமாரி கொஞ்சம் ஹெவி ஃபுட் எடுக்கக்கூடாது நைட்டில். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் எவ்ரிடே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணுங்கள். அதாவது உங்களால் வாக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா தயவுசெய்து கொஞ்சம் நாள் லிஃப்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப்ஸில் ஏறுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இருதயத்தை வலிமைப்படுத்துறது ஹெர்பலில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் கார்லிக்காக இருக்கட்டும், ஜிங்ஸிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அது சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன். அது வந்து இருதயத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை HDL LDL நார்மலாகும். அதேமாரி வெந்தயக்கீரை அதையும் நீங்கள் வந்து ஈவினிங் டயத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் இப்போ டீ பவுடராகவும் வெந்தயக்கீரை விற்கிது. அதை வந்து ஒரு அந்த வெந்தய லீஃபை கூட போட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி குடிக்கலாம். அதேமாரி ஹீமோக்ளோபினில் நல்லா வச்சுக்கணுன்னா நீங்கள் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை சாப்பிட்லாம். இந்தமாரி ஒரு வருஷம் நீங்கள் டெஸ்ட் பண்ணும் போது தான் நம்ம உடம்புல உள்ள வேரியேஷனை நான் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். 35க்கு மேலேயே ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் மெடிக்கல் செக்கப் கண்டிப்பாக எடுத்தாகணும். இப்போ நார்மலாக 30க்கு மேலேயே எடுக்கிறது நல்லது. இது வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் இது வந்து ஒரு பிஸ்னஸ்ப்பா, இந்தமாரி வந்து அவங்களுக்கும் பிஸ்னஸ் இதெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கணுன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் தான் உங்களுக்கு வருமுன் காப்பதை நீங்கள் வந்து சிறந்ததாக நீங்கள் இருந்து இன்னும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அதாவது அதிகபட்சம் நம்ம வாழ்கிறது வந்து நம்ம ஃபேமிலிக்காக. அதனால் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துங்க. நம்ம ரிப்போர்ட்டை போய் பார்ப்போம். மக்களே, நம்ம இப்போ வந்து லேப் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். ஹெமட்டாலஜின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீமோக்ளோபின் லெவலில் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதாவது ஒரு லேப் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு மெடிக்கல் செக்கப்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வில்கின்ஸில் என்னென்ன மெடிக்கல் செக்கப்புக்கு என்னென்ன பேக்கேஜ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஆஃபர் மெடிக்கல் செக்கப் கத்தார் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாலே நமக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் என்னையை பொறுத்தவரையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக உடனே தெரிஞ்சுக்கணுன்னா அது வில்கின்ஸ் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. வாங்க பார்க்கலாம் இதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு. இவங்கெல்லாம் இங்கே உள்ள டாக்டர்ஸ் சர்வீஸ் ஹெல்த் பேக்கேஜ். நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஹெல்த் பேக்கேஜ் போயிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்தது 69 ரியல், ப்ரௌன்சன் அப்படின்னு இருக்குது, சில்வர்னு இருக்குது, கோல்டுன்னு இருக்குது. அதாவது 49 ரியலில் என்ன பார்க்குறாங்கன்னா பிளட் கவுண்டிங் 14 டெஸ்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும். அதாவது சுகர் லெவல் செக் பண்ணுறாங்க, டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல். இந்த கிரிட்டனியாங்கிறது வந்து கிட்னி சம்மந்தப்பட்டது. அடுத்தது லிவர் SGOT AST லிவர். அடுத்தது SGBT லிவர், BMP அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் கன்சல்டேஷன் ஃப்ரீ. அடுத்தது 69 ரியல் தான் நான் செக் பண்ணேன். லிப்போய்டு ப்ரொஃபைல், அதாவது டீப்பாக வந்து கொலஸ்ட்ராலை பற்றி தெரிஞ்சுக்கிறது லிப்பிட் ப்ரொஃபைலுங்கிறது. அதில் தான் TC DG HDL LDL VLDL இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். கொலஸ்ட்ராலை பற்றி, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் அதை டெப்த்தாக தெரிஞ்சிக்க முடியும், டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் எப்படின்னு. அடுத்தது ஃபாஸ்டிங் பிளட் சுகர். அடுத்தது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அது நம்ம பிளட்டோட கவுண்ட்டை வந்து 14 டெஸ்ட்டு அதை இது உட்படுத்துகிறாங்க. அடுத்தது இந்த நான் சொன்ன மாரி கிரிட்டனியாங்கிறது கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வேரியேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லிவரு, அடுத்தது BMP. இது வந்து 69 ரியல் பேக்கேஜ். அப்போ கோல்டு பேக்கேஜ் என்னென்ன இருக்குது? தைராய்டு. உங்களுக்கு கழுத்தில் ஏதாவது கொஞ்சம் உப்புன மாரி இருந்ததுன்னா நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, அது கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது தான். இதில் வந்து தைராய்டு டெஸ்ட்டு, அதே லிப்பைடு ப்ரொஃபைலு, கம்ப்ளீட் பிளட் கவுண்டு, ஃபாஸ்டிங், அடுத்தது கிரிட்டேரியா, அடுத்தது லிவர்,
பிஎம்பி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கன்சல்டேஷன். இதாங்க இந்த டெஸ்ட்டோட பேக்கேஜ். இப்போ நான் எடுத்தது 69 ரியல். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா பேப்பர் வேஸ்டேஜை வேஸ்ட்டை வந்து அதாவது பேப்பர் வேஸ்டேஜை கம்மி பண்ணுறாங்க. அதாவது நம்ம ரிப்போர்ட் எடுத்தோடனே வித்தின் 2-3 ஹவர்ஸில் அதாவது 4-5 ஹவர்ஸ்லேயே நமக்கு ஃபுல் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து சேம் டே வந்து மொபைலுக்கே லிங்க் அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ என்னோடய ஹீமோக்ளோபின் லெவல்னு பார்த்திங்கன்னா 13 to 17.5 ரேஞ்ச் இருக்கணும். ஆனால் எனக்கு இருக்கிறது 13.9. அதாவது ரெட்டு பிளட்டு செல்லு கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4.3 to 6.1 நார்மல் ரேஞ்சு. எனக்கு இருக்கிறது 4.65. ஓகே. அடுத்தது ஒரு எமிட்டோக்ரிட் அப்படிங்கிறாங்க. அதோட ரிசல்ட் வந்து 41.6. எம்சிவி 89.5, 76 to 96 இதெல்லாம் நார்மல் தான். அதேமாரி 29.9 எம்சிஹெச் இதுவும் நார்மல். ஓகே, இது எல்லாமே ஓரளவு நார்மல். நெக்ஸ்ட் வந்துடும் கொலஸ்ட்ரால் லெவலுக்கு. இந்த லிப்பைடு ப்ரொஃபைலில் குளுக்கோஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 106. அதாவது 100க்கு மேலே இருந்தாலே அது வந்து ப்ரீ டயாபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து 106 இருக்குது. இந்த 106ங்கிறது நம்ம வந்து 6 பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதால அது ப்ரீ டயாபெட்டிக்னு சொல்லலாம். அதனால் நான் வந்து கொஞ்சம் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சுகர் லெவல் எதனால் ஏற்படுதுன்னா அந்த இன்சுலினோட சுரப்பியால் தான் அது ஏற்படுது. அது சுரக்காமல் இருந்தாலும் பிரச்சனை, சுரந்தாலும் பிரச்சனை. அதை கரெக்டாக நார்மலாக ஆக்கிறது தான் நம்ம கரெக்டாக இதோட பெனிஃபிட்டு. அந்தமாரி ரிப்போர்ட் எடுத்து நம்ம நார்மலாக டயட் மெயின்டைன் பண்ணோம். அடுத்தது டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்திங்கன்னா 200 to 239. ஐ வந்து 240, ஆகா 159 தான் இருக்குது. ட்ரைக்ளிசரைடு வந்து பார்த்திங்கன்னா 118. அதாவது 150 பார்டரபுள் அண்ட் 200. ஓகே, 118 நார்மல் தான். ஹெச்டிஎல் வந்து 40 டிசைரபிள், லோ 40, அப்போ 27. ஓகே. எல்டிஎல் வந்து 108. இந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் ஹெச்டிஎல். எல்டிஎல் தான் கம்மியாக இருக்குது, மற்றதெல்லாம் நார்மல். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.